வாழைப்பூ புட்டு செய்ய தேவையான பொருட்கள்: வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடலப்பருப்பு 2 ஸ்பூனு, 2 மிளகா போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி கொர கொரன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டீம் பண்ண போகிறோம் இதை. இட்லி குண்டானில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு வாழைப்பூவையும் நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலப்பருப்பு அதையும் 2ம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேங்காய் பேஸ்ட் தேவை, அதனால் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், வாழைப்பூவும் நல்லா வெந்துருச்சு, கடலப்பருப்பு வெந்துருச்சு. அடுத்தது தாளிப்பு போட போகிறோம். கடுகு, உளுந்து, தாளிப்பு போட்டு வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். வெங்காயம் போட்ட உடனே பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா போட்டு வதக்கிட்டு மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி உப்பு சேர்த்துக்கிட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இப்பயே வதக்கணும். நல்லா தேங்காய் பேஸ்ட் போட்டு கொஞ்சம் வதங்கி வரக்குள்ளே நம்ம அவிச்சு வச்சுருக்க பொருளை அதில் ஆட் பண்ணிடலாம். வாழைப்பூவை ஆட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. போட்டு லைட்டாக கொஞ்சம் வதக்குங்க, உப்பெல்லாம் ஏறுறதுக்கு. நம்ம உப்பு மசாலாலாம் அந்த தேங்காய் பேஸ்ட்டில் தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா சுண்டி வரக்குள்ள அடுத்தது அரைச்சி வச்சுருந்த கடலப்பருப்பையும் நம்ம ஆட் பண்ணி ஒரு வாட்டி கிண்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வற்றட்டும், இல்லாட்டி சுதன்னு ஆகிடும். பாருங்கள், தண்ணி போன பிறகு நம்ம அவிச்சு வச்சுருந்த கடலப்பருப்பு இதில் ஆட் பண்ணி மேலே தேங்காய் திருவல் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தழையும் ஆட் பண்ணி ஒரு கிண்டிங்கன்னா சூப்பரான வாழைப்பூ புட்டு ரெடி. இது ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபுட் இது.